தமிழ்நாடு ஜமாத் உலமா சபை துணை பொதுச்செயலாளர் கே இலியாஸ் அவர்களுக்கு முதல் சிறப்புரையாளராக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய ஆய்வுகளின் உறுப்புகள் அதுவும் அறிவு உறுப்புகள் நம்மை இன்ஷா அல்லாஹ் வக்ஃப் சட்டத்தினுடைய ஒரு கோணத்திலே இன்ஷா அல்லாஹ் நம்மை அமர்த்தி அவர்கள் அழைத்து செல்வார்கள். வாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளன், நிகரற்ற பேரன்புடையோன், எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். ரவுதாத்துல் ஜன்னா ஷாஃபி ஜும்மா பள்ளிவாசல் சஃபியா பெண்கள் மதரசா நடத்துகின்ற வக்ஃப் திருத்தச் சட்டம் குறித்த இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கத்துக்கு தலைமையேற்றிருக்கின்ற நம்முடைய பள்ளிவாசலின் தலைவர் சகோதரர் அமீத் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற டாக்டர் முகமது ஷர்வத் கான் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற பொருளாளர் கோல்டன் பஷீர் அஹமது அவர்களே, சஃபியா மதரசா கல்விக்குழுவின் தலைவர் பினாசுத்தீன் முனைவர் அவர்களே, நோக்க உரையை ஆற்றி தொகுப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் உமர் ஃபாலிக் ஜமாலி ஹசரத் அவர்களே, சிறப்பான இந்த கருத்தரங்கத்தை நம்மிலே ஒருவராக பங்கேற்று தொடங்கி வைத்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ரவீந்திர ரமேஷ் அவர்களே, இந்த பகுதியில் ஒரு அறிவிக்கப்படாத ஜமாத் தலைவராக திகழ்ந்து வருகின்ற பெருமதிப்புக்குரிய ரவி அவர்களே, எனக்கு பின்னர் ஒரு தரமான உரையை ஆற்ற காத்திருக்கின்ற அன்பு சகோதரர் தமுகவினுடைய பொதுச் செயலாளர் பெருமதிப்புக்குரிய முனைவர் டாக்டர் ஹாஜாக்கனி அவர்களே, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் ராமன் அவர்களே, எனக்கு முன்னர் ஒரு சிறப்பான தரமான ஒரு சிறிய உரையை ஆற்றி சென்றிருக்கக்கூடிய வழக்கறிஞர் அருணாச்சலம் அவர்களே, அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக. அன்புக்குரியவர்களே, வக்ஃப் திருத்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய தனி மனித சுதந்திரத்துக்கு எதிரானது, தனி மனித உரிமைகளுக்கு எதிரானது. அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்கு, மத சுதந்திரத்துக்கு எதிரானது. உலகமெங்கும் இயங்கி வரக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டவியலுக்கும் சட்ட வாக்கவியல்களுக்கும் அது எதிரானது. ஜூரிஸ்ப்ருடன்ஸுக்கும் லெஜிஸ்ப்ருடன்ஸுக்கும் அது எதிரானது. இப்படியாக வழக்கறிஞர் பெருமக்களும் சிந்தனையாளர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்திலே எடுத்து வைத்த அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான வாதங்கள் அனைத்தையும் புறக்கணித்துவிட்டு, எனக்கு பெரும்பான்மை இருக்கிறது, நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன், என்னை கேட்க ஆள் இல்லை, யார் என்னை கேட்க முடியும் என்கின்ற இருமாப்போடும் ஆணவத்தோடும் அகம்பாவத்தோடும் திமிரோடும் ஒரு எக்கால சிரிப்போடும் இந்த சட்டத்தை பாராளுமன்றத்திலே ஒன்றிய அரசு நிறைவேற்றி இருக்கிறது. தொடக்க நாள் தொட்டே இந்த சட்டத்தை மசோதாவாக அறிமுகப்படுத்திய நாள் தொட்டே எங்களுடைய உலமாக்கல் சபை இது குறித்து சட்ட நிபுணர் குழுவை அமைத்து, ஒன்றிய அரசு சொல்வதை போல இதிலே வெறும் 44 திருத்தங்கள் அல்ல, இதிலே 115 இடங்களிலே இந்த பழைய சட்டத்தை எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆக்ட் என்று சொல்வார்கள், பழைய சட்டத்தை அவர்கள் திருத்தி இருக்கிறார்கள். நாம் ஒரு வீடு கட்டுகிறோம் என்றால்
அந்த வீட்டை புதிதாக முற்றிலுமாக தகர்த்து தரைமட்டமாக்கிவிட்டு புதிதாக கட்டப் போகிறோம் என்று அரசுக்கு தகவல் சொன்னால் அதற்கென்று சில நெறிமுறைகளை வைத்திருப்பார்கள். செட்பேக் விடணும், இந்த கரண்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா நல்லாவே, கரண்ட் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அதுக்கு யூனிட்டுக்கு 15 ரூபாயா இந்த மாதிரி கரண்ட்கள் எல்லாம் போடுவார்கள். டாக்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால் நம்மிலே சிலர் என்ன செய்வார்கள் என்றால், நான் இந்த வீட்டை இடித்து கட்டவில்லை, ரெனோவேஷன் பண்றேன், புனர் நிர்மாணம் செய்கிறேன் என்று சொல்லி கார்பரேஷனுக்கு ஒரு தகவலை கொடுத்து விட்டு பச்சை துணியை கட்டி உள்ளுக்குள்ள என்ன வேணாலும் செய்வாங்க. திடீர்னு பார்த்தா அது புது வீடா மாறி இருக்கும். ஏதோ 1-2 இடங்களிலே திருத்தம் செய்வதாக இருந்தால் அதற்கு ரெனோவேஷன் என்று பெயர். முற்றிலுமாக தகர்த்து ஒரு 115 இடத்திலே அந்த கட்டடத்தை திருத்தங்களை செய்வதாக இருந்தால் அது சட்டத்தை ஏமாற்றிவிட்டு கார்பரேஷனை ஏமாற்றிவிட்டு சில அற்ப உலக லாபங்களுக்காக சில பணங்களை மிச்சப்படுத்துவதற்காக சட்டத்தை ஏமாற்றிவிட்டு புதிய கட்டடத்தை கட்டுகிறீர்கள் என்று பொருள். அதே போலத்தான் இந்த நாட்டிலே வாழுகின்ற மக்களையும் நீதித்துறையையும் பாராளுமன்றத்தையும் 44 திருத்தங்கள் என்று சொல்லி ஏமாற்றிவிட்டு 115 திருத்தங்களை அந்த சட்டத்திலே ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது என்று நாங்கள் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் திமுகவினுடைய பாராளுமன்ற கொறடா ராசா அவர்களை சந்தித்து எங்களுடைய அறிக்கை ஒன்றை கொடுத்தோம். அதை ஒரு முழுவதுமாக படித்தார். அதே போல நாடாளுமன்ற மாநிலங்களவையில் மேலவையில் உறுப்பினராக இருக்கக்கூடிய இமாம் அப்துல்லா அவர்களை சந்தித்து கொடுத்தோம். ஏனென்றால் இருவரும் அரசு அமைத்திருந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில உறுப்பினராக இருந்தார்கள் என்பதற்காக. அதன் பிறகு இந்த சட்டத்தை அவர்கள் பாராளுமன்றத்திலே 2வது முறையாக ஜேபிசிக்கு பிறகு அறிமுகப்படுத்திய போது இதில் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஏதாவது திருத்தங்களை செய்திருப்பார்கள் என்று பார்ப்போம். ஆனால் அதற்கு முன்னரே உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லிவிட்டார், நீங்கள் ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில் என்ன வேண்டுமானாலும் பேசுங்கள், மக்களை திரட்டி எப்படி வேண்டுமானாலும் கோஷம் போடுங்கள், நாங்கள் கொண்டு வரப்போவதுதான் சட்டத்தை அதே போல நிறைவேற்றத்தான் போகிறோம் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, நான் கேட்கிறேன், பாராளுமன்றத்துக்கு என்று சில உரிமைகள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றம் என்பது ஜனநாயகத்தினுடைய கோவில் போன்றது. இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாட்டு தலம் என்பது பள்ளிவாசல். கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு தலம் என்பது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய தேவாலயங்கள். இந்து மதத்தினுடைய வழிபாட்டு தலங்கள் என்பவை கோவில்கள். ஜனநாயகம் ஒரு தத்துவம் என்றால் அந்த தத்துவத்தை காப்பாற்றுகின்ற இடமாக பாராளுமன்றம் இருக்கிறது. ஜனநாயகத்தில் பாராளுமன்றம் என்பது ஜனநாயகத்தின் கோவில். அங்கே பொய் சொல்லக்கூடாது, அங்கே சட்டத்துக்கு புறம்பாக நடக்கக்கூடாது, அங்கே கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது. ஆனால் இவைகள் எல்லாம் நம்மை போன்ற உண்மையான மதவாதிகளுக்கு புரியும். அரசியலுக்காக, ஆட்சியை பிடிப்பதற்காக, அதிகாரத்திலே இருந்து உட்காருவதற்காக மதத்தை பயன்படுத்துகின்ற போலி மதவாதிகளுக்கு கோவில் என்றால் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னதை போல அது கொள்ளைக்காரர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்று சொன்னாரே, அந்த வார்த்தைகள் தான் நமக்கெல்லாம் நினைவுக்கு வருகின்றன. பாராளுமன்றத்திலேயே பொய் சொன்னார்கள். பாராளுமன்றத்தில் எவைகளெல்லாம் பேசக்கூடாதவைகளெல்லாம் பேசினார்கள், பச்சையாக பொய் சொன்னார்கள். சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர் ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியை சார்ந்தவர், புத்தகத்தை சார்ந்தவர். புத்தகத்தை இன்னும் அவர்கள் அழித்து முடிக்கவில்லை, இன்னும் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். பீகாரில் புத்தகத்தினுடைய கோவில் ஒன்றுக்கு இந்து மதத்தை சார்ந்தவர்களை அரங்காவலர்களாக நியமித்திருக்கிறார்கள். அதை கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய கிரண் ரிஜிஜு கேட்கவில்லை. தன்னுடைய மதம் அழிக்கப்படுவதை பற்றி கூட அவருக்கு கவலை இல்லை. அவருக்கு தேவை ஒரு மத்திய மந்திரி பதவி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார்,
முஸ்லிம்களின் நன்மைக்காகத்தான் இந்த சட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார். பாராளுமன்ற மேலவையில் திரிணாமுல் காங்கிரசினுடைய டிஎம்சியினுடைய உறுப்பினர் ஒருவர் அவர் சட்டம் நிறைவேற்றியதற்கு மறுநாள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அந்த ட்விட்டர் பக்கத்தில் அவர் சொல்லுகிறார், பாராளுமன்ற மேலவையில் மாநிலங்களவையில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு வந்திருப்பீர்கள். brutal reality from this morning அவர் அதுக்கு தலைப்பிட்டிருக்கிறார். இன்று ஒரு கோரமான ஒரு குரூரமான சம்பவம் ஒன்று இன்றைக்கு பாராளுமன்றத்திலே நடந்தது, ஒரு உண்மையிலே நடந்த நிகழ்வு என்று பதிவிட்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், மாநிலங்களவையில் 8 மணி நேரங்கள் விவாதம் நடந்தது. 8 மணி நேரமாக விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. எங்களை போன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் இந்த சட்டம் வரக்கூடாது என்று நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் பிஜேபியினுடைய அமைச்சர்களும் ஆளுங்கட்சி எம்பிக்களும் இது முஸ்லிம்களின் நன்மைக்குத்தான் இந்த சட்டம் என்று திரும்ப திரும்ப சொல்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், இதை கேட்டு சில நேரங்களிலே நீங்களும் கூட அதை உண்மை என்று நம்பியிருக்கலாம். அந்த அளவுக்கு நம்புற மாதிரி சொன்னார்கள். அந்த அளவுக்கு நம்புவதை 8 மணி நேர விவாதத்தில் திரும்ப திரும்ப சொன்னார்கள், முஸ்லிம்களின் நன்மைக்குத்தான் என்று. அதான் ஆராசா கேட்டார், முஸ்லிம்களின் நன்மைக்காக நீங்கள் ஒரு சட்டம் கொண்டு வருவதை நாங்கள் எப்படி நம்புவது? உங்களுடைய கட்சியில் ஒரு எம்பிக்கு கூட முஸ்லிம் எம்பியாக இருப்பதற்கு நீங்கள் வாய்ப்பளிக்கவில்லையே. ஒரு மந்திரியாவது முஸ்லிம் இருக்கிறாரா? அந்த டிஎம்சி உறுப்பினர் எழுதியிருக்கிறார், 8 மணி நேர விவாதத்தில் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொன்னார். ஒருவேளை நீங்கள் கூட நம்பி இருப்பீர்கள், நாங்கள் எல்லாம் இடத்தை காலி செய்துவிட்டு அயர்ந்து வீட்டுக்கு போய்விட வேண்டும் என்பதற்காக வேண்டி. இதெல்லாம் அவர் எழுதாத வாசகம். அந்த 2 வரி நான் உங்களுக்கு புரிவதற்காக சொல்றேன். அதிகாலை 3 மணி வரைக்கும் விவாதத்தை இழுத்துக்கொண்டே போனார்கள். அதிகாலை 3 மணி வரைக்கும் விவாதத்தை இழுத்துக் கொண்டே போகிறார்கள். 3ஆம் தேதி 3 மணிக்கு விவாதத்தை முடித்துக் கொண்டு வாக்கெடுப்பு விட்டார்கள். வாக்கெடுப்பில் அவர்களுக்கு அதிகமான பெரும்பான்மை இருக்கிறது. பெரும்பான்மையை பயன்படுத்தி இந்த சட்டத்தை நிறைவேற்றி விட்டார்கள். நிறைவேற்றியதற்கு பிறகு அதுவரைக்கும் முஸ்லிம்களின் நலனுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்ன பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இந்த சட்டம் நிறைவேறியவுடன் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் போட்டார்கள். அவர் சொல்லுகிறார், இப்போது தெரிந்துவிட்டது யாரின் நலனுக்காக நீங்கள் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பது தெரிந்துவிட்டது. முஸ்லிம்களின் நலனுக்காக ஒரு சட்டம் வந்துவிட்டது என்றால் அங்கே நீங்கள் என்ன கோஷம் போட்டிருக்கணும்? நீங்கள் யாரை மிரட்டுகின்ற கோஷத்தை போடுகிறீர்கள்? அவர் சொல்லுகிறார், நீங்கள் கூட நம்பி இருப்பீங்க. இந்த வார்த்தை வந்ததற்கு பிறகு உங்களுக்கு உண்மை புரிந்திருக்கும். அதுதான் இன்று நடந்த குரூரமான உண்மை. இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது? நம்முடைய வழக்கறிஞர் அருணாச்சலம் அவர்கள் குறிப்பிட்டதை போல உச்ச நீதிமன்றத்திலே முகத்திலே கரியை பூசிவிட்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் பெரிய கொடுமை என்ன தெரியுமா? பிஜேபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார், இந்த நாட்டில் ஒரு பயங்கரமான மத கலவரம் நடந்தால் அதற்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தான் பொறுப்பு என்று சொல்கிறார். என்ன ஆணவம் இருந்தால் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? ஒரு நீதிபதியை, நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை நாங்கள் கலவரம் செய்வோம், அதற்கு நீதான் பொறுப்பு என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் பேச முடிகிறது என்றால் பெரும்பான்மை இருக்கிற திமிரை தவிர வேற என்ன காரணம்? அதற்கு நட்டா பதில் சொல்கிறார், அதற்கு எங்களுக்கு சம்பந்தமில்லை, கட்சியினுடைய கருத்து அல்ல என்று சொல்கிறார். நீங்கள் எப்படியெல்லாம் வேஷம் போடுவீர்கள் என்பதை நாங்கள் 89, 87 இருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அத்வானி சொல்வார் பாபரி மஸ்ஜிதை இடிக்க வேண்டும் என்று, வாஜ்பாய் சொல்வார் அதெல்லாம் இடிக்கக்கூடாது என்று. பேசி வைத்துக் கொண்டுதான் வெளியிலே பேசுவார்கள், கருத்துக்களை சொல்வார்கள். பாபரி மஸ்ஜிதை இடிக்கப்பட்டதற்கு பிறகு பாராளுமன்றத்தில் வந்து அலுவலை போல ஒருவர் நடிப்பார். அன்றைக்கு இதே சுப்பிரமணிய சுவாமி நரசிம்மராவுடைய முகத்துக்கு நேராக வளையலை தூக்கி வீசினார். இனிமேல் நீ ஆம்பளையே கிடையாது, வளையலை போட்டுக்கொள் என்று. அவையெல்லாம் நடிப்பு என்பது எப்போது தெரிந்தது உங்களுக்கு?
அதே போல நட்டா சொல்கிறார் என்றால் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை எங்களுடைய எம்பி மிரட்டுவதுடைய சொந்த கருத்து சொன்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கட்சியின் கருத்து என்று. இந்த கட்சி இந்த நாட்டில் இருக்கலாமா? யோசித்து பாருங்கள். அதே போல நடிப்பு நாடகத்துக்கும் பொய்களுக்கும் பெயர் போனவர்கள் யாரோ ஒரு 10-15 பேரை பிடித்துக் கொண்டு வந்து பிரதமருக்கு பக்கத்தில் நிப்பாட்டி இந்த சட்டம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்ல வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அவருடைய முகத்திரையை எல்லோரும் சேர்ந்து கிழிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது. நம்முடைய முதல்வர் அவர்கள் நேற்று தான் சொன்னார், எத்தனை ஷாக்கள் வேண்டுமானாலும் வாருங்கள். எத்தனை ஷா என்பதற்கு அவர் ஒரு ஊடகமான ஒரு அர்த்தத்தை வச்சுத்தான் அவர் சொல்லி இருக்கிறார். சாதாரணமா அவர் ஒன்றும் சொல்லல. எத்தனை ஷா வேணாலும் கூட்டிக்கிட்டு வா, எத்தனை பரிவாரங்களை வேண்டுமானாலும் கூட்டிக் கொண்டு வா, வா போட்டு பார்த்து விடுவோம். தெற்கே இருந்து வீசுவது தென்றல், தமிழ்நாட்டில் இருந்து வீசுகின்ற இந்த தென்றல் இந்தியா முழுவதுக்கும் ஆசுவாசத்தை தர வேண்டும். அதற்கு தமிழகம் ஒரு காரணமாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். வடபுலத்திலே இருந்து வருவது வெப்ப காற்றுகளாக இருக்கக்கூடும். அப்படித்தான் இருக்கின்ற தமிழகத்தை அது இன்னும் சீண்ட விடாமல் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே இருந்து வீசுகின்ற தென்றல் காற்று வடநாட்டு மக்களுக்கும் ஆசுவாசத்தை தர வேண்டும். தெற்கு தான் இனிமேல் வடக்குக்கு வழிகாட்ட வேண்டும். இந்த ஒற்றுமை உணர்வும் இந்த பந்தவாச உணர்வும் இங்கே தொடர வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கக்கூடிய 39 பாராளுமன்ற உறுப்பினர்களும் எழுப்பிய குரலால் தான் பிஜேபி பாசிச கும்பல் மிரண்டு போயிருக்கிறது. அவருடைய கண்களிலே முதலாக நாம் பயத்தை பார்க்கிறோம். 12 ஆண்டுகள் 11 ஆண்டுகளுக்கு பிறகு முதலாக அவருடைய கண்களிலே நாங்கள் பயத்தை பார்க்கிறோம். ஆஹா, இப்படி உச்ச நீதிமன்றத்திலே போய் சட்டத்தின் துணையோடு நம்மை வளைத்து சுருட்டி தமிழ்நாடு ஒரு போரைக்குள்ள சுருட்ட மாதிரி சுருட்டி விட்டது. இனி என்ன நடக்கும் என்கிற அச்சத்தை கண்களிலே முதலாக பார்க்கிறோம். இந்த அச்சம் அவர்களுக்கு தொடர வேண்டும். ராகுல் காந்தி சொல்வார், பிரச்சாரத்திலே சொன்னார், நிஃபரத் கா பஜார் மே மொஹபத் கா துகான் கோலா ஹூம், வெறுப்பின் சந்தையில் நான் அன்பின் கடையை திறக்க வந்திருக்கிறேன் என்று. இந்தியாவை வெறுப்பு சந்தையாக மாற்றி இருக்கிறார்கள். அந்த அன்பின் கடையை திறப்பதற்கு அவர் முதலாக வந்ததே தமிழ்நாட்டுக்கு தான். தமிழ்நாட்டில் இங்கே வெறுப்பை யாரும் கொள்முதல் செய்வார் கிடையாது. வெறுப்பு இங்கே விற்பனையாகாது. 1000 வேஷங்களை போட்டாலும் 1000 முறை இங்கே படையெடுத்து வந்தாலும், நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள் சொன்னதை போல விதவிதமான ஆடைகளை அணிந்து இங்கு மயக்க வந்தாலும் இங்கே மயங்குவார் யாரும் இல்லை. ஏனென்றால் நடிகனையும் உண்மையான பாசக்காரனையும் கண்டுபிடிக்கக்கூடிய அன்னப்பறவை வந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். நான் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சில ஆபத்தான கூறுகளை வழக்கறிஞர்கள் எடுத்து சொல்லிவிட்டார்கள். இந்து சமூகத்து பெருங்குடி மக்கள் முஸ்லிம்களுக்கு தரக்கூடிய வக்ஃபை ஒத்துக்கொள்ள முடியாது என்று சட்டம் போட்டு வைத்திருக்கிறார்கள். என்ன கேவல இழிவான ஒரு சட்டம்! எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட மனம் இருந்தால் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? ஆராசா அவர்களோடு உரையாடி கொண்டிருப்பவர் சொன்னார். அவர் ஒருவர் சொன்னார், அதெல்லாம் எதுக்கு என்று ஆராசா தடுத்தார். பிறகு அவரே விளக்கமாக சொன்னார். அவர் அவருடைய சொந்த ஊரில் அவருடைய சொந்த நிலம் ஒன்றை பள்ளிவாசலுக்கு வக்ஃப் செய்திருக்கிறார் ஆராசா. பாராளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்களுடைய நிலத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. இனிமேல் அரவிந்த் ரமேஷ் அவர்களோ நம்முடைய ரவி அவர்களோ நமக்கு ஒரு நிலத்தை வக்ஃபாக கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் கொடுக்க கூடாது என்று சொல்வதற்கு டெல்லி கோமான் அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது நான் கேட்கிறேன். இந்த பந்தவாசம் நீ எப்படி உள்ளே புகுந்து சட்டத்தை போட்டு தடுத்து விடுவாய்? நீ சட்டத்தை நிறைவேற்றி விட்டாலும் கூட அந்த சட்ட படையெடுப்புகளை அணை போட்டு தடுக்கின்ற 1000 அன்புமிக்கவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். வக்ஃப் தான் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவேன். நாங்க கிஃப்ட் ஈடு போடுவோம். என்ன வழக்கறிஞ போட்டுடலாம், கிஃப்ட் ஈடு போடுவோம். என்ன தெரியாதா? அது
உனக்கு சட்டம் போடுவது அருகதை இருக்கிறது என்றால் அந்த சட்டத்துக்குள்ளே சந்து கொண்டுகளை கண்டுபிடிக்கின்ற அற்புதமான வழக்கறிஞர்கள் அல்லவா எங்களுடைய வலதும் இடதுமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இதில் உள்ள சூட்சமத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்து பெருமக்கள், அதாவது முஸ்லிம் அல்லாதவர்கள், அது கிறிஸ்தவர்களோ இந்துக்களோ ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களோ அல்லது புத்த மதத்தை சார்ந்தவர்களோ ஜைனர்களோ சீக்கியர்களோ யாரோ வக்ஃப் செய்ய முடியாது என்றால் அதற்கு என்ன அர்த்தம், என்ன பொருள்? முஸ்லிம்களை நீ தனிமைப்படுத்துகின்றாய். கெட்டோசேஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். கெட்டோசேஷன் என்று சொன்னால் ஹிட்லர் யூதர்களை கொடுமைப்படுத்திய போது அவர்களுக்கென்று தனி வாழ்விடங்களை ஒதுக்கி கொடுத்தார். நமக்கு புரிகிற பாஷையை சொல்வதாக இருந்தால் சேரி பகுதிகள் என்று சொல்லலாம். இந்த வார்த்தையை சொல்வதற்காக நீங்கள் தவறாக புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன், அவ்வளவுதான். எந்த அரசு வசதிகளும் டிரைனேஜ் இருக்காது, ஒழுங்கான பவர் சப்ளை இருக்காது, வாட்டர் சப்ளை இருக்காது. அரசினுடைய எந்த உதவிகளும் போய் சேராத இடங்களை தான் ஹிட்லர் யூதர்களுக்கு ஒதுக்கி கொடுத்திருந்ததாக ஜெர்மன் வரலாறு சொல்கிறது. இதுதான் கெட்டோ என்று பெயர். GHETTO கெட்டோ என்பதற்கு பெயர். இங்கே முஸ்லிம்களுக்கு ஒரு கண்ணுக்கு புறப்படாத ஒரு கெட்டோவை ஒதுக்குவதற்கு பிஜேபி முயலுகிறது. தெருக்களுக்குள்ளே பக்கத்து வீட்டிலே ஒரு முஸ்லிம் அல்லாதவரோடு தான் ஒரு முஸ்லிம் வசித்துக் கொண்டிருப்பான். ஆனால் அவனுக்கும் இவனுக்கும் இடையிலே ஒரு கண்ணுக்கு தெரியாத திரையை போடுவதற்கு சட்டத்தை கருவியாக வைத்துக் கொண்டு முஸ்லிம்களை வேட்டையாட முயற்சிக்கின்றார்கள். இதற்குதான் கெட்டோசேஷன் என்று சொல்வது, முஸ்லிம்களை தனிமைப்படுத்துவது. அதுதான் அவருடைய நோக்கம். வடபுறத்திலே அதற்கான வெற்றி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள், அறுவடைகளை செய்திருக்கின்றார்கள். எனவே தனிமைப்படுத்தக்கூடிய இந்த முயற்சி தான் அவருடைய மிக முக்கியமான நோக்கமாக நாம் கருத வேண்டியிருக்கிறது. அதே போல வக்ஃப் என்கிற அந்த அடிப்படை சொல்லு அது என்ன பொருளை தருகிறது என்றால், அதாவது சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப். இதுதான் விஷயம். ஒன்ஸ் நான் வக்ஃப் கொடுத்து விட்டால் அதற்கு நான் உரிமையாளர் அல்ல. யார் உரிமையாளர்? அல்லாஹ் தான் உரிமையாளர். ஓனரே அல்லாஹ் தான். ஒரு சொத்துக்கு ஓனர் அதை எப்படி பயன்படுத்தணும் சொல்கிறாரோ அப்படித்தான் பயன்படுத்தணும், இல்லையா? ரவி அண்ணனுக்கு ஒரு வேலை இருக்குது, அதை எப்படி பயன்படுத்தணும் சொல்றாரு, அப்படித்தான் நம்ம பயன்படுத்தணும். இப்ப இறைவன் ஓனர் என்று வந்ததற்கு பிறகு இறைவன் சொல்லுகின்ற அடிப்படையில் தான் அந்த வக்ஃபை பயன்படுத்த வேண்டும். ஆனால் இந்த சட்டம் என்ன சொல்கிறது என்றால், ஒன்றிய அரசு என்ன சொல்கிறதோ அப்படி வக்ஃபின் வருமானம் செலவிடப்பட வேண்டும் என்று சொல்கிறது. யார் பெற்ற பிள்ளைக்கு யாரு இனிஷியல் போடுறது? யோசித்து பாருங்கள். சொத்து இறைவனுடையது, அதுல கிடைக்கிற வருமானத்தை நான் சொல்ற மாதிரி செலவு பண்ணு என்று சொல்கின்றார். தமிழ்நாட்டில் முற்போக்கு திட்டங்கள் என்று இவைகளெல்லாம் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றனவோ அவற்றை எல்லாம் அதிலே உள்ளே திணிக்கின்றார்கள். ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி விதவைகள் மறுவாழ்வுக்கு செலவு பண்ணணும், அதுக்கு நாங்க ஏற்கனவே செலவு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்படி சில கவர்ச்சிகரமான சொற்களை வெளியே வைத்துக் கொண்டு உள்ளுக்குள்ளே ஆக்கிரமிக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்களை ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு தீய நோக்கத்தோடு தான் இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு அமல்படுத்தி இருக்கின்றது. ஒரு குழந்தை அழுகுதுங்க, தாய்க்காரி ஓடி போய் இந்த குழந்தையை தூக்கி எங்க புண்ணு இருக்குது, எங்க எலும்பு ஒடிச்சதுன்னு தேடுவா. தாயை முந்திக் கொண்டு ஒருவர் ஓடுகின்றான், அல்லது ஒரு பொம்பளை ஓடுறா, தாயும் நிக்கிறா, குழந்தை அழுகுது, தாயை முந்திக்கிட்டு இன்னொருத்தி போறா. அவ போய் குழந்தை கழுத்துல கைய வைக்கிறா. கத்தாத தாய்க்காரி கேட்கிற, ஏன் கழுத்துல கைய வைக்கிறேன்னு. இல்ல குழந்தை அழுகுது, இல்ல அழுகையை அடக்கிறேன்னு சொல்றா. அந்த மாதிரி தான் முஸ்லிம்கள் சிரமப்படுகிறார்கள். அதனாலதான் வக்ஃபு சொத்தை நாங்க மெயின்டைன் பண்ண போறோம் என்பது குழந்தையினுடைய கழுத்தில் கால் வைப்பதை போல, கை வைப்பதை போல ஒன்றிய அரசு வக்ஃபையே சாகரிக்க பார்க்கிறது. நான் கேட்கிறேன், அமித்ஷா சொன்னாரே, என்ன கூப்பாடு வேணாலும் போடுங்க, சட்டத்தை நாங்க கொண்டு வந்துருவோம் அப்படின்னு திமிரா பேசினார்ல. நான் கேட்கிறேன்,
அப்போ எதுக்கு ஜேபிசி அமைச்சீங்க? அப்ப எதுக்கு நீங்க வந்து ஊர் ஊரெல்லாம் ஜேபிசி அலைய விட்டீங்க? நீங்க நினைக்கிறது தான் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் வெளியில செய்வதெல்லாம் நாடகமா? இதெல்லாம் பாராளுமன்றத்துடைய உரிமைகளை மீறுகின்ற செயல் அல்லவா? நீ எப்படி உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தகுதியை நீ பெறுகிறாய்? அந்த தகுதியே உனக்கு இல்லையே. பாராளுமன்றத்தில் நாங்கள் சட்டத்தை கொண்டு வருவோம், நீங்க என்ன வேணாம் பேசு என்று ஜேபிசியை அமைத்து விட்டு சொல்கிறாய் என்றால் நீ எவ்வளவு பெரிய ஆணவக்காரனாக இருந்தால் அப்படி சொல்ல முடியும்? பாராளுமன்றத்தை மதிக்காத நீ எப்படி உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தகுதியை பெறுகிறாய் என்கிற கேள்வி வருகிறது அல்லவா? எனவே செய்வதெல்லாம் அட்டகாசம், அக்கிரமம், அநியாயம். ஆனால் வெளியிலே நல்லவர்களைப் போல வேடம். அதே போல இன்னொன்றை நாம் இங்கே கருத்திலே கொள்ள வேண்டும். 1991 Places of Worship Act ஒரு சட்டம். அந்த சட்டம் என்ன சொல்கிறது என்றால் 1947 ஆகஸ்ட் 15 நாட்டில் சுதந்திரம் கிடைக்கிற அன்னைக்கு ஒரு வழிபாட்டு தலம், ஒரு இடம் எந்த மதத்தினுடைய வழிபாட்டு தலமாக இருந்ததோ அந்த மதத்தினுடைய வழிபாட்டு தலமாகவே அது தொடர வேண்டும். அதுல யாரும் குறுக்கிடக்கூடாது, அந்த கட்டடத்தினுடைய கேரக்டரை மாற்றக்கூடாது என்று சொல்லுகிறது. ஆனா இவன் எப்படி சட்டம் கொண்டு வந்திருக்கான்? அந்த வக்ஃபு சட்டம் எப்படி கொண்டு வந்திருக்கிறான்னா, நல்லா கேளுங்க நீங்க. ஒரு இடம், அந்த இடத்து மேல ஒரு பள்ளிவாசல் இருக்கு. எத்தனை வருஷமா இருக்கு? 200 வருஷமா இருக்கு. 200 வருஷமா பள்ளிவாசல் இருக்கு. இப்ப அவன் போர்ட்டல் ஒண்ணு போடுறான், ஒரு ஆன்லைன் போர்ட்டல். அந்த போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணணும், இந்த இடத்துக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணணும். 200 வருஷத்துக்கு முன்னாடி ஆவணம் என்கின்ற ஒன்று நடைமுறையில இருந்ததா? இல்ல, வாய்மொழியாகத்தான் கொடுப்பாங்க. வாய்மொழியாக வக்ஃபு செய்த இடத்துல இந்த கட்டிடத்தை கட்டி இந்த கரண்ட் வாங்குவாங்க இல்லையா? அது சின்ன தீர்வை போடுவாங்க, வரி போடுவாங்க, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம். இதுதான் இதுக்குள்ள டாக்குமெண்ட். இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் தான் இதுக்கு மெயின் டாக்குமெண்ட். ஆனா அவன் என்ன சொல்றான்? வக்ஃபு செஞ்ச டாக்குமெண்ட் ஒரிஜினலை கொண்டு வந்து நீ எங்கள்கிட்ட காட்டு. இல்ல அப்படின்னா இது ஓன் இடம் இல்ல. அப்ப இது யார் இடம்? அதை கலெக்டர் முடிவு பண்ணுவாரு. அதாவது 200 வருடம் பள்ளிவாசல் இருந்த ஒரு இடத்தை அது யார் பள்ளிவாசலுக்கு சொந்தமா அல்லது அது வந்து அரசுக்கு சொந்தமா என்பதை கலெக்டர் முடிவு செய்வாருன்னு கலெக்டர் கையில பொறுப்பு ஒப்படைக்கிறான். சரியா? 200 வருஷம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நிலம் ஒரு சோழிங்கநல்லூர்ல வச்சுக்குவோம். அந்த சோழிங்கநல்லூர்ல ஒரு காலி இடம் இருக்கு, அந்த பள்ளிவாசல் கிடையாது. அங்க நம்மள மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, ரவி இந்த மாதிரி, ரமேஷ் இந்த மாதிரி ஒருத்தர் வப்பு செஞ்சிருக்காரு வச்சுக்கோங்க, அதான் கொடுக்கலாமே. ஒரு பத்து பிள்ளைகள் மாதிரி தானே எல்லாரும் கொடுக்கிறது. வக்ஃபா பண்ணியாச்சு, வக்ஃபா ரிஜிஸ்டரே பண்ணியாச்சுன்னு வச்சுக்குவோம். அதுல வந்து ஒருத்தர் ஒரு கொட்டாயை போட்டு உட்கார்றாரு. என்க்ரோச்மெண்ட், ஒரு ஆக்கிரமிப்பிலே ஒரு கொட்டாயை போட்டு உட்கார்றாரு. 12 வருஷம் கொட்டாயை போட்டு உட்கார்ந்துட்டாரு. 13வது வருஷம் நம்ம அமித்பாய் கோயில் எங்க பள்ளிவாசலுக்கு ரமேஷ் அண்ணன் தந்ததுன்னு போய் நிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அவன் சொல்லுவான், நான் 12 வருஷம் இதுல கொட்டாயை போட்டு உட்கார்ந்துட்டேன் அப்படின்னு கோர்ட்ல போய் சொன்னா, கோர்ட்டுக்கு அந்த சட்டத்தின்படி என்ன தீர்ப்புன்னா அந்த இடம் அவனுக்கு சொந்தம். ஏன்? 12 வருஷம் அவர் கொட்டாயை போட்டு அதுல உட்கார்ந்துட்டாரு, அனுபவ பாத்தீதி அவருக்கு. நாங்க 200 வருஷமா இருக்கிறோமே, அனுபவ பாத்தீதி என்ற அடிப்படையிலாவது எங்களுக்கு தரக்கூடாதா அப்படின்னா இல்ல தரக்கூடாது. ஏன்னா அதுக்கு டாக்குமெண்ட் இல்லை. டாக்குமெண்ட் ஒண்ணு கண்டுபிடிக்காத காலத்துல நாங்க அங்க வந்துட்டோம்யா, அதெல்லாம் பேசக்கூடாது. எங்க சட்டப்படி அது தப்பு. இடத்தை கொடுத்துட்டு போ. அப்ப பில்டிங் உங்களுக்கு சொந்தம், இடம் எங்களுக்கு சொந்தம். மாப்பிள்ள அவரு போட்டிருக்கிற சட்டை என்னுடையது. மாப்பிள்ள அவரு போட்டுக்கிற சட்டையை எதுவுமே சொல்லுவது ஒரு தமாஷ் ஒண்ணு டிவியில பாக்குறோம் தெரியுமா? அந்த மாதிரி பில்டிங் பள்ளிவாசல் தான், இடம் வந்து வக்ஃபுக்குள்ளது இல்ல. இந்த மாதிரி தகுதி தத்தம் பண்றவன் எத்தனை பேர் உலகத்துல எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டான் யோசனை பண்ணி பாருங்க. இறைவனுடைய சொத்துல கை வச்சவன் அவனுக்கு என்ன நிலைமை? சிவன் சொத்து குல நாசம் இல்லையா? சிவன் சொத்து குல நாசம்.
அந்த காலங்களில் பள்ளிவாசல்கள்ல நம்ம சிட்டியில தான் அந்த மாதிரி சின்ன சின்ன பள்ளிவாசல், கிராமங்கள்ல பெருசு பெருசா இருக்கும். 1 ஏக்கர்ல பழைய பெருசா கட்டியிருப்பாங்க. தென்னை மரம் இருக்கும், மாமரம் இருக்கும். அந்த மாமரத்துல தென்னை மரத்துல எல்லாம் தேங்காய் மாங்காய் எல்லாம் வெள்ளிக்கிழமை தூச்சி வச்சிருப்பாங்க. இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஏலம் விடுவாங்க. பள்ளிவாசல்கள்ல பாத்துருக்கீங்களா? ஏலம் விடுவாங்க. ஒருத்தர் 100 ரூபான்னு சொல்லுவாரு. அதுல 100 மாங்காய் இருக்கும், 100 ரூபா. ஒருத்தர் 200 அப்படின்னு, ஒருத்தர் 300 400 அப்படின்னு சொல்லுவாரு. 400 ரூபாய்க்கு ஏலம் எடுத்துட்டு போயிடுவாரு. வீட்டுல போனா அவருடைய மனைவி அம்மாலாம், பள்ளிவாசல் பொருளை கொண்டு வராதப்பா, பள்ளிவாசல் பொருள் 1 பைசா நம்ம வீட்டுக்கு லாபமா வந்தாலும் அது பாவம். இந்த 400 ரூபாய் நீ பள்ளிவாசலுக்கு கொடுத்துட்டு இந்த மாம்பழத்தை எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சொந்தக்காரன் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருவாங்க. அவங்க தொடவே மாட்டாங்க. ஒரு தேங்காய் வீட்டுக்குள்ள சட்னி அரைக்க சால்னால பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்? ஒருவேளை இந்த தேங்காவுடைய மதிப்பு 500 ரூபாயா இருந்து ஏலத்துல 400 ரூபாய்க்கு எடுத்துட்டு 100 ரூபாய் அல்லாஹ்வுடைய காசு நம்ம வீட்டுக்கு வந்துருச்சுன்னா வீடே அழிஞ்சு போயிடும். சிவன் சொத்து கொலை நாசம். இப்படி பார்த்து பார்த்து ஆன்மீக உணர்வு ஊட்டப்பட்ட ஒரு மண்ணில் நின்று கொண்டு 9,40,000 ஏக்கரை அப்படி வலிச்சு தொடச்சு நக்கி நீ அதானி கையில கொடுக்கறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன? நாங்க பகடா சாப்பிட்டு இருப்போம் உட்காந்து உன்னைய பார்த்துக்கிட்டு. நீ அதானிக்கு எல்லாவற்றையும் டாக்குமெண்ட் போட்டு கொடுக்கும்போது நாங்க என்ன மிச்சம் சாப்பிட்டு இருப்போமா? மிச்சம் வச்சாங்க நாங்கள்லாம். ஓட ஓட இந்தியாவில் இருந்து கைபர் போலன் கலவாய் வழியாக அத்தனை பேரையும் விரட்டுகின்ற காலம் வந்துவிட்டது. அதற்கு தமிழ்நாட்டில் கால்வோல் விழா நடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடுதான் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும். இந்தியாவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு ஆசுவாசம் பெறுகிறது. இங்கிருந்து தென்றல் காற்றை அனுப்புகிறது. அந்த தென்றல் காற்றை எங்கிருந்து அது கதவு திறந்து இந்தியாவுக்கு வழிவிட்டிருக்கிறது என்று சொன்னால் டெல்லி பட்டணத்தில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தில் இருந்து. அதுதான் தமிழ்நாட்டின் சாதனை. அதுதான் தமிழ்நாட்டின் சாதனை. அந்த சாதனை இன்னும் தொடர வேண்டும். இங்கே இருந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், வெறுப்பின் சந்தையில் அன்பின் கடை திறக்கப் போகிறேன் என்று சொன்னாரே தமிழ்நாட்டிலே நிஃபரத் கா பஜார் மே முஹப்பத் கா துகான் போலாகும் என்று சொன்னார் அல்லவா? அந்த மொழியிலே வேண்டுமானால் நமக்கு பிரச்சனை இருக்கலாம், அந்த கருத்திலே நமக்கு உடன்பாடு உண்டு. உடன்பாடு அல்ல, அந்த கருத்து தான் நம்முடைய வாழ்க்கையும் வழியும். அதுதான். எனவே வெறுப்பு என்கிற நெருப்பை அணைக்கின்ற தென்றல் காற்றாக தமிழ்நாட்டிலிருந்து புறப்படக்கூடிய கருத்துக்கள் இருக்க வேண்டும். அதற்கு இது போன்ற இந்த கருத்தரங்கங்கள் துணை இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த நம்முடைய சகோதரர்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். ஹசரத் அவர்களுக்கு வக்ஃபு சட்டம் ஒன்றிய அரசு கூறக்கூடிய பொய்களை உண்மைகளாக நமக்கு எடுத்து தந்திருக்கிறார்கள்.